Jhansi Rani, Veeram Bangu, Sanya Mirza,
அண்ணே வீடியோ எடுத்துட்டு அண்ணே வீடியோ எடுத்துட்டு கல்வி, இலவச புத்தகம், இலவச பலகை, இலவச சீருடை வழங்கும் திட்டத்தெல்லாம் தீட்டி செயல்படுத்தினாரு. செடிகளோட பிறந்த நாள் அன்னைக்கு அவரோட சிலைக்கு மாலை போட்டுட்டு அடுத்தவரு எந்திரிக்கவே இல்லை, இறந்து போயிட்டாரு. அப்பேற்பட்ட காமராஜரை நம்ம போற்றணும்னா அவர் நினைச்ச கொள்கைகள் எல்லாம் நம்மளும் வகுக்கணும். அவர் மக்கள் எல்லாரும் நல்லா படிச்சு நல்லா முன்னேறணும்ட்டுக்காக பல பள்ளிக்கூடங்களை எல்லாம் கட்டியிருக்காரு. அவர் அன்றைக்கு போட்ட சட்டத்தாலதான் இன்னைக்கு கூடாங்குளத்துல இந்த அரசு மேல்நிலை பள்ளியும் இன்றைக்கு அரசு மேல்நிலை பள்ளியாக நின்று கொண்டிருக்கின்றது. எனவே அவர் அன்றைக்கு விட்டது அவரை நம்ம போற்றணும் ஆக்கி நம்ம நல்ல ரிசல்ட்டை கொடுக்கறது தான் அதுக்கு. அதனால 10th மாணவர்கள் எல்லாரும் நல்ல ரிசல்ட்டை தர எங்களோட வாழ்த்துக்கள் உங்களுக்கு எல்லாரும். நமது சுற்றுவட்டார கிராம ஏழை எளிய நடுத்தர மாணவ செல்வங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இந்த பள்ளி அமைந்து அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மேல்நிலை பள்ளியிலே படிப்பதற்கு ஒரு எளிய வசதியை இந்த கிராமம் பெற்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் பெருமையோடு சொல்லிக் கொள்கின்றோம். அதற்கு முழு காரணமாக நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பூங்கோதை ஆலடி அண்ணா அவர்கள் சிறமேற்கொண்டு எடுத்துக்கொண்ட இந்த முயற்சியின் பேரில் இந்த +1 +2 வகுப்பு நமது பகுதிக்கு கிடைக்கப்பெற்று இன்று மாணவர்கள் நல்ல முறையிலே கல்வி கற்று வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இந்த நேரத்திலே பாராட்டி, நீங்கள் இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் மாணவர்கள் நல்ல முறையிலே கல்வி கற்று டாக்டர்களாக, பொறியாளர்களாக, நல்ல மனித நேயம் கொண்ட, தொண்டு உள்ளம் கொண்ட மனித பண்பாளர்களாக, அறிவியல் விஞ்ஞானிகளாக நீங்கள் வளர வேண்டும். உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் நல்ல முறையில் பெயர் கிடைக்கின்ற வகையில் பெற்றோர்கள் சொல்கின்றபடியும் கேட்டு பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களுடைய
கருத்துக்களுக்கும் அவர்களுடைய திறமைகளுக்கும் வழி கொடுக்கின்ற வகையில் நீங்கள் உங்கள் திறமைகளை வளர்த்து கொண்டு வாழ்வில் நீங்கள் எல்லா செல்வங்களையும் பெற்று வளர வேண்டும் என்று வாய்ப்புக்கு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் செய்கிறேன்.
இந்த மேல நம்பிக்கை இருக்கு. நாளைக்கு நம்ம பள்ளி ஆண்டுல தெரியுமா? அன்னைக்கு யாரெல்லாம் வராங்க தெரியுமா? ஐயா நீங்க சொல்லவே இல்லையா? என்ன ஐயா நீங்க சொல்லவே இல்லையா? ஓ நான் சொல்லாமலே வைக்கணும். நல்லா கேட்டுக்க. நாட்டில் சுந்தர வேண்ட மகாத்மா காந்தியும் கல்விக்கு கலந்துள்ள காமராஜரும் வராங்க. அதனால மாதம் பிரபாகரே நல்லா குளிச்சுட்டு வந்துருங்க. காலை முடி வெட்டிட்டு இருந்துருங்க. காலை கிட்ட முடிச்சுட்டு வந்துடணும். வந்து வேட்டு முடிக்கிட்டு இருக்கானா சம்பாதிச்சா என்ன பாருது உன் சட்டை ஒரு மாதிரி இருக்கு. எல்லாம் நினைச்சுட்டே போட்டு வந்துருக்கா. சரியா ஐயா எங்க அம்மா புள்ளி எடுத்துருக்காங்க. நான் போட்டு வந்துடுறேன் ஐயா. சரி என் மேல நம்பிக்கை இருக்கு. அதை கண்டிப்பா வந்துருங்களா? அது என்ன எப்படி கேள்வி கேட்ட? நம்ம இன்னைக்கு உலகங்கள மரசு மேல பள்ளிக்கு குழந்தைகளை பார்க்க போறேன்னு நம்ம உடனே காந்தியா பார்க்க போனோம். உடனே ஒரு செல்போன் எடுத்து போன போடு. ஐயா இதோ போடுறேன் ஐயா. மணி இருக்கு ஐயா. காலை வணக்கம் ஐயா. ஐயா நான் காமராஜர் பேசுறேன் ஐயா. ஆமாய்யா. சரி வந்துடுறேன். உடனே வந்துடுறியா? உடனே விடுபடுறியா? வச்சுருங்க ஐயா. நம்ம காந்தியை என்ன சொன்னாரு? அதை சொல்ல இப்ப நேரம் இல்லை என்ன. இவன் காந்தியா நம்ம காண்டி காத்துட்டு இருக்காரு. இவன் வாங்க காந்தியா வீட்டுக்கு உடனே போனோம். வாப்பா போவோம். வாங்க போவோம். ஐயா நான் காமராஜர் வந்திருக்கேன் ஐயா. உள்ள வரலாமா ஐயா? உள்ள வாங்க. உங்களுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா உங்களுக்கு உடல்நலம் சரியில்லைன்னு சொன்னாங்க. இப்ப எப்படியா இருக்கு? காமராஜ் சற்று உடல்நலம் சரியில்லாம தான் இருக்கிறது. என்ன செய்ய காமராஜ், காலமும் கடந்து விட்டது. நமக்கும் வயசாயின்றனர். இந்த நோய் வந்து காட்டிட்டு இருக்கு. ஆனா இப்ப பரவாயில்ல. சரி வா காமராஜ், நம்ம பூராம அரசு மேல பள்ளிக்கு செல்வோம். வா காமராஜ். சரி போவையா. ராமசாமி வண்டி தயாரான? ஐயா வண்டி தயாரா இருக்கியா? சரி வாங்கய்யா போவோம். ஏதோ பள்ளிக்கு சில இது என்ன புது பழக்கம்? நாங்க என்ன தீவிரவாதிகளை பார்க்க போறோம், குழந்தைகளை பார்க்க போறையா? இதுக்கே பாதுகாப்பு. இப்பதான் நம்ம காந்தையா சொல்லிட்டு இருந்தாரு, நம்ம பெற்ற சுதந்திரம் எல்லாருமே சேர்ந்துதானே. இந்த சுதந்திர நாட்டுல தனியா செல்ல என்ன பயம்? நாங்க எல்லாம் தனியா போயிடுறோம். நீங்க முதல்ல மக்களுக்கு பாதுகாப்பு அளிங்க. என்ன ஐயா நான் சொல்ல சரிதானே ஐயா? காமராஜ் நான் சொல்ல வேண்டிய நினைச்சேன், நீங்களே சொல்லிட்டு இப்பமா சொல்லலாம். அப்பு சப்பு எங்கடி இருக்க? வேற விடிஞ்சிருச்சு. மனுஷனால குடியில்லாம இருக்க முடியாது. அவன் சரி இப்ப நேரம் பழத்தை போல காலையிலேயே குடிக்க பணம் கேட்கிறேன். நம்ம மாதிரி உள்ள பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பாரு நல்லபடியா வேலையை போய் உழைச்சி கொண்டாடி பிள்ளைய காப்பாத்துறாங்க. நீனே எப்படி இருக்க? இப்படி ஒரு குடிக்கார ஜென்மமா எல்லாம் எப்பந்தான் திருந்த பெரிய ஒன்னு அந்த காலையமா தான் காப்பாற்றணும். அதெல்லாம் திருந்தமா திருந்தீங்களா? இப்ப கூட பணத்தை நான் வேலை என்ற தள்ளி காசு கூட கிடையாது. நான் வேலையை போறேன். வீட்டுல இருந்த பழைய கஞ்சி நான் வச்சுக்கிட்டேன். உனக்கு முதல்ல கஞ்சி இல்லை, ஒரு உலக அரிசி இருக்கு, ஆக்கி சாப்பிட்டுக்கோ. நான் பன்னீர் சோப்புக்கு வேலையை போறேன். நீ கஞ்சி குடிச்சாலும் சரிதான், குடிக்காம போனாலும் சரிதான். அடி பாடி குப்பம்மா அவன் நான் காலங்கத்தலை கிடையாது வச்சு வா வாங்குறான். நான் துட்டு இல்லைங்கிற கஞ்சி ஆக்கி குடிங்கிற. துட்டு இல்லைங்க கூட முடிச்சிட வேண்டிய. ஆனா கஞ்சி ஆக்கி குடிக்கும். கஞ்சாய் குடிங்க, அதான் என்னால பொறுக்க முடியாது. சரி நீ கஞ்சி ஆக்கி வச்சு போ. இல்லைன்னா பழைய தோட்டத்துல வந்து எறும்ப எண்ணி விடுவேன் நீ. ஆமாயா குழுப்புதாயா. நீ உழைச்சு போடுற சாப்பிடல இருந்து சாப்பிட்டு இருக்க மதியா அந்த கொழுப்பு. குப்பம்மா இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. கல்லானாலும் புல்லானாலும் புருஷன் வந்திருக்கேன் இந்த நாட்டுல. நீனை தேத்தி வச்சிட்டு இருக்கேன். நான் யாருங்க? நான் யாரு? உன்னை தொட்டு தாலிக்கிட்ட புருஷன். சரி இப்ப பேச்சுக்க நேரம் இல்ல. மணி வேற 9 ஆகுது. கடை திறந்துருப்போம். இப்பவும் நான் தான் முதல்ல போடி பண்ணுவேன். இப்ப எந்த நாரப்பையும் பால்ரைஸ் போன் பண்ணணும். அது வேற பயமா இருக்கு. எந்த பணம் இல்ல. பணம் இல்லைன்னு பணம் இல்லையா? அப்ப என்ன இந்த பேச்சு பேசுற? பணம் இல்லைன்னு தான் சொல்லக்கூடாது. எப்படியாவே வச்சுதான் இருந்தோம். சரி அதை கூட முடிக்க வேண்டியானா பக்கத்துக்கு முளை வேண்டிய பத்தி என்னோட சண்டை பத்தியா? அவனே கொண்டாடி முந்தால ஒழிஞ்சிட்டு வந்தவன். அவனை பத்தி எவனோட வந்து பேசுறேன். போயா
அது மட்டும் இல்ல எங்க பாட்டு நான் தான் முதல் வாங்கியிருக்கேன், அதனால எனக்கு பரிசு தான் தராங்க. அதனாலதான் எங்க சார் வந்து நல்ல சட்டை கொண்டு வந்துருக்காங்க. அதனால அம்மா யாருக்கேதான் கடை எங்க இருந்து ஒரு சட்டை எடுத்தாங்கப்பா, தயவுசு அம்மா அடிக்காதீங்கப்பா. ஏன்னா குடிக்க சுற்றுலாவை கேட்க முழு துணி கேட்க துணி பழைய கட்டலாங்கடா. அப்ப அது கண்டையில கிழிஞ்சு விட்டுப்பா. இங்க பெத்தப்ப நானே கிழிஞ்ச போட்டு உனக்கு கிழிஞ்ச கேட்கலாம், அது கிழிஞ்ச தச்சு கொண்டு போலாம். அப்பா அம்மா அடிக்காதீங்கப்பா, இந்த பூஜை கொண்டு போங்கப்பா. நீ தானே என் புள்ள, அப்பா குடிக்கிறது போற நீ விளையாடுறது போ. சரிப்பா. ஐயா மகாராஜா, உனக்கே இருக்கேன் இந்த ஒரு சட்டை, ஒரு ட்ரௌசர் சட்டை இருந்தாயா, இது தயவு செய்து கொடுக்காதயா. இல்லம்மா, அப்பா ஒண்ணு அடிக்கிறதா பாத்துட்டு இருக்க முடியாதம்மா. அப்பா இந்த டவுசர் சட்டை வேணா கொண்டு போயிட்டுப்பா. நீ தானே அப்பா குடிக்க போற விளையாடுது போ. சரிப்பா. சரி கொஞ்சம் நில்லுப்பா, இந்த பள்ளியில பரிசுக்கு தராங்க. நீ பரிசு வாங்கி வீட்டுல வச்சு ஒன்றும் கிழிக்க போறது கிடையாது, கடனை அடிக்க போறது கிடையாது. சரி சரி அதெல்லாம் பெரிய அரைமணி வச்சுதான் இருப்பாங்க. இப்ப நீ விளையாட்டுக்கோ நான் கொஞ்சம் துணி விற்கணும், ஒரு ஆப்புக்கா சேரான்னு பார்க்கணும். நீ நல்லா இருப்பியா? நாசமா போவேன். நான் என் பிள்ளைக்கு ஆசை இருந்தது நீ வித்து குடிக்கிறீங்க. நீ நல்லா இருப்பியா? நாசமா போ மண்ணா போ. சரி சார், சேனக்கம் பாத்துங்க, எல்லா பொம்மை இதைத்தான் கேட்கறீங்க. நான் நல்லா இருக்கணும், நாசமா போற அளவுக்கு எனக்கு எவ்வளவு இல்லை. இப்ப குடிக்க போற பழக்கே ஆத்தா மகமாயி, என் வாழ்க்கையில எப்பந்தான் ஒளி வருமோ. மகமாயி, நீ தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும். அடியே வீட்டுக்கு ஒளி வர எலி வேண்டி வரும். வீட்டு படம்லாம் முடிச்சாச்சடா. டேய், நம்ம சார் நேத்து எவ்வளவு அன்பா சொன்னாங்க. அதுல இருந்து நான் வீட்டுக்கு போனது வந்து எல்லா வீட்டு படத்தையும் உடனே முடிச்சுட்டேன்டா. நேற்று நான் உறங்க போக 9 மணி ஆயிடுச்சா. தினமும் டிவியில் ஒளி பார்த்துட்டு ரொம்ப கவலையோட தூங்கிட்டா. நீங்க தானே எல்லா வீட்டு படத்தையும் முடிச்சுட்டு ரொம்ப நிம்மதியா தூங்கினேன். ஒரு நாள் முன் சீரோட எங்கடா, நேற்று நம்ம சார் சீரோட அணுந்தாருன்னு சொன்னாங்க. இப்ப சார் கேட்டா என்னடா சொல்லுவேன்? அதாண்டா எனக்கும் தெரியல. நேற்று எங்க வீட்டுல எப்பவும் போல எங்க அப்பா எங்க அம்மா அடிச்சுட்டு இருந்தாங்க. ஐயா காலை வணக்கம். அம்பா சொன்ன உடனே உனக்கெல்லாம் சரியா சொல்லிடுற. சரி சரி, நான் கொடுத்த விட்டு படத்தை யாரெல்லாம் முடிச்சுனாங்க? உடனே வீட்டு பாடம் சரியா முடிச்சுட்டு வந்துட்டீங்களே. சரி சரி, மாணவர்கள் உங்களை மாதிரி தான் இருக்கணும். நீங்க எப்படி இருந்தா தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த எனக்கே சொன்ன சார். நம்ம பள்ளிக்கூடத்துக்கு இன்னைக்கு நம்ம பள்ளிக்கூடத்துக்கு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்த மகாத்மா காந்தியும் பள்ளிக்கூடம் சேர்ந்த காமராஜரும் வரணும்னு சொன்னீங்களே, வராங்களையா? அது என்ன அப்படி ஒரு கேள்வி இருக்க? அவங்க எப்பவுமே சுற்றுதான் செய்வாங்க, செய்யறதான் சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பா வருவாங்க. முருகன் என்னப்பா நீ அவங்க வரநாள் மட்டும் நீ சட்டை வேலை சட்டை போட்டிருக்க. ஐயா என்ன மன்னிச்சிருங்கய்யா. நேற்று எங்க வீட்டுல எங்க அப்பா எங்க அம்மா அடிச்சு துணியை வாங்கிட்டு போயிட்டாருயா. இப்ப நான் என்னையா செய்ய? ஐயோ என்ன முருகன், அவங்க வேற இப்ப வந்துருவாங்க, இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிய. மாதம் பிரபா உங்க சட்டை சீட்டு என்ன கொடுங்கடா. ஐயோ என்னப்பா முருகன், இன்னைக்கு பார்த்து இப்படி பண்ணிட்டு இருக்கிய. ஒண்ணு உடனே அவங்க வேற இப்ப வந்துருவாங்களே. காசு முடியாதமா தெரியுது. பிரபாகர பாத்தா பாப்போம். ஐயோ முருகன் என்னப்பா நீ அந்த வாரமா போய் நின்று. ஐயா வணக்கம், உள்ள வாங்க. எனது அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த காமராஜர் கால வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாட்டின் நாளைய எதிர்காலங்களே, நாளைய சரித்திரங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த காமராஜர் கால வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொன்று, நாம் உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த ஆசிரியர்களுக்கும் எனது கால வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்களே, நீங்கள் எல்லாம் ஒரு பாறை போல் உள்ளீர்கள். உங்களை எல்லாம் ஒரு சிற்பம் போல் செதுக்கி உங்கள் வாழ்க்கையில் ஆசிரியர்கள் ஒளியேற்றுகிறார்கள் என்றால் அது மிகையாகும். எனவே எனது அன்பான மாணவ மாணவிகளே, நீங்கள் எல்லாம் உங்கள் வாழ்வில் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு கற்றுத்தந்த ஆசிரியர்களையும் ஒருபோதும் மறக்கக்கூடாது. என்னப்பா இங்க இருக்கு, எல்லாரும் சீருடை அணிஞ்சிருக்காங்க. உனக்கு சீருடை எங்க என்ன? ஐயா எனது தந்தை ஒரு பெரிய குடியார் ஐயா. அவர் சிரமம் குடிக்க பணம் கட்டி எனது அம்மாவை சித்திரப்படுத்தார் ஐயா. இன்றும் காலையில் எனது அம்மாவிடம் சீருடையை கேட்டு பணம்
மௌனைய குடிக்க பழங்கிட்டு அடிக்கிறவ இது என்ன போகுது இது என்ன பழக்கம்னு ஐயா அப்படியெல்லாம் கிடையாதுயா ஏ நிறுத்துப்பா ஏ குடி